ஸ்டாலின் ஐயா தோத்ததுக்கு மெயினான காரணம் என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸு, முஸ்லீமு, கிறிஸ்டியன்ஸ் 3 பேரும் ஒரு ரிலீஜியஸ் சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்க. அத பாதுகாக்கிற வேலைய மட்டும் பார்த்துருக்கலாமோ! அப்படின்னு தோணுது. அவங்க 3 பேத்துக்கும் நடுவுல ஒரு காம்பவுண்ட் வால் மாரி டிஎம்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா, அதுக்கு பதிலா நெறைய அ சிஸ்டத்துக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வர ட்ரை பண்ணனால என்னமோ, அது வந்து சில மக்களுக்கு பிடிக்காம போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அனைவரும் அர்ச்சகராகும் திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க ஹிந்துயிசம்க்குள்ள. அதனால அந்த ஹிந்துயிசமோட சிஸ்டத்த மாத்த ட்ரை பண்ண மாரி தானே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அனைவரும் டாக்டர் ஆகணும், அனைவரும் இன்ஜினியர் ஆகணும், அனைவரும் சயின்டிஸ்ட் ஆகணும். அந்த மாரி ஒரு திட்டத்த நீங்க வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கீங்க. அதிலே இன்னியும் நெறைய கான்சன்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்கலாமோ! இன்னியும் நீங்க அதில மெனக்கெடல் போட்டுருக்கலாம். மத்தபடி இந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்தந்த கலாச்சாரம் காலங்காலமா யார் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களே அது பொறுப்பு. மத்தபடி திராவிடம் வந்து அதுக்கு 2 பேத்துக்கும் நடுவுல ஒரு காம்பவுண்ட் வாலா பாதுகாப்பு குடுக்குறது மட்டும் தான் திராவிடத்தோட வேலையா இருந்திருக்கலாமோ! அப்படின்னு எனக்கு தோணுது. மேபி நீங்க சீக்கிரம் ரெக்டிஃபை ஆயி மீண்டும் வெல்வோம், மீண்டும் வருவோம். தேங்க் யூ.